வணக்கம். இன்னைக்கு ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முனைப்பு, கான்சென்ட்ரேஷன், அதாவது கவனத்தை சிதற விடாத ஒரு முனைப்பு, இது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு 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 சிறந்த உதாரணம் என்னென்னா, எந்த தொழிலில் கான்சென்ட்ரேஷன் வெளிப்படையாக தெரியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஓவியன் இருக்கிறார். அந்த ஓவியன் ஒரு படம் வரைகிறதுக்கு தீர்மானம் பண்ணுறாரு. அந்த படத்தோட சின்ன படம், அந்த படத்தை எடுத்துக்கிட்டு போர்டு எடுத்து வச்சுக்கிறாரு, தூரிகை எடுத்து வச்சுக்கிறாரு, பெயிண்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிறாரு. எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அவுட்லைன் முதல்ல வரைகிறாரு. அப்புறம் சின்ன சின்னதாக கலர் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. கலர் கொடுக்க 1 வாரம் ஆகுது, 10 நாள் ஆகுது, 15 நாள் ஆகுது. அந்த படம் முடிகிறதுக்கு 20-25 நாள் ஆகுது. இது ஓவிய கண்காட்சியில் வச்சு வரைகிறாரு. அந்த கடைசி வர 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 கண்ணு மட்டும் வரையணும். அன்றைக்கி நிறைய பார்வையாளர்கள் பார்க்க வர்றாங்க. அந்த ஓவியம் உருப்பெற்ற வடிவத்தை பார்த்து நிறைய பேர் அவர் எப்படி வரைகிறாரு, எவ்வளோ அழகாக வரைகிறாரு அப்படிங்கிறத பக்கத்தில் இருந்து பார்க்குறாங்க. ஆனால் இவங்க யாருமே பக்கத்தில் இருக்கிறது அவருக்கு தெரியவே தெரியாது. அவருக்கு தெரியுதுலாம், இந்த கண்ணு ரொம்ப அழகாக போடணும், இந்த லைனை ரொம்ப ஷார்ப்பாக வரையணும், இந்த கண்ணில் ஜீவன் வரையணும், இது ஒன்று மட்டும்தான் அவர் மைண்டில் இருக்குது. அதை அழகாக கொடுத்துக்கிட்டே வர்றாரு. அந்த கொடுத்துக்கிட்டு வரும்போது இறுதி ஒரு ஒரு பாட் வைக்கணும், ஒரு ஸ்பாட் வைக்கணும், ஒரு புள்ளி வைக்கணும். அந்த புள்ளி வச்சதும் அது ஃபினிஷ் ஆகணும். அவர் ஒரு 5 நிமிஷம் அப்படியே உத்து பார்க்குறாரு. உத்து பார்த்துட்டு அந்த கண் அவர்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு ஒளி கொஞ்சமாக கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த புள்ளி அப்படியே கோடு அப்படியே இழுத்த உடனே அந்த இதுக்கு ஓவியத்துக்கு உயிர் வந்த மாதிரி இருக்குது. ஆனால் அவர் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பின்னாடி இருக்கிறவங்கலாம் ஆஹா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தொட்டு கும்பிடுறான். தொட்டு கும்பிடுற அளவுக்கு அந்த ஓவியத்தில் உயிர் வந்துடுது. அப்புறம் தான் அவர் திரும்பி பார்க்குறாரு. அவரை சுற்றி ஒரு 10-15 பேர் நிற்கிறாங்க, நின்று கிளாப் பண்ணுறாங்க. இவரை விட்டுடுறாங்க, வரைஞ்ச ஓவியனை விட்டுட்டு அந்த படத்தினுடைய அழகை நுணுக்கமாக ரசித்து ரசித்து பார்க்குறாங்க ஒவ்வொருத்தரும். அப்போதான் அவருக்கு ஒரு 20 நாள் உழைப்பு அந்த ரசிகர்கள் அந்த படத்தை பார்த்து அந்த மகிழ்கிற அந்த மகிழ்ச்சியில் தான் அவருக்கு தெரியுது. இதை ஒருத்தர் கேட்குறாரு, சாரி எனக்கு இது விலைக்கு கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது. அவரோட ஒரு தெய்வீக சிரிப்பு சிரிக்கிறார். அவர் ஒரு கோயிலுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறார். அதை கொண்டு போய் ஃப்ரேம் பண்ணி அந்த கோயிலில் கொண்டு போய் மாட்டுறாரு. அந்த இடமே பிரகாசமாகுது. அர்ச்சகர் எல்லா சன்னிதானத்துக்கும் இது பண்ணிட்டு வராரு, ஆராதனை காமிச்சிட்டு வரும்போது இந்த படம் அன்னைக்கு புதுசாக வந்த உடனே ஒரு செகண்ட் நிற்கிறாரு. நின்று அதுக்கு ஒரு கற்பூர தீபாராதனை காமிச்சிட்டு அவர் இப்படி போகிறார். இவர் அங்கிருந்து பார்த்து தன்னுடைய படத்துக்கு அங்கீகாரம் கிடைச்சதா, உலக மக்களெல்லாம் எல்லா தரப்பு மக்களும் அதை பாராட்டுற மாதிரி, அவருக்கு ஒரு அவார்டு கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாராட்டு கிடைச்ச மாதிரி ஒரு உணர்றாரு. இது 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 ஒரு செயல் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த செயலை நம்ம அதை பாராட்டுறதை காட்டிலும் பிரத்தியார் பாராட்டுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி பாராட்டினா தான் நம்ம உழைப்பை எந்த அளவுக்கு நம்மளுடைய கவனத்தை சிதறாமல் ஒரு 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 கான்சன்ட்ரேஷனும் நம்ம செஞ்சுருக்கிறோம். கவனத்தை சிதற விடாத முனைப்பு அப்படிங்கிற அந்த தன்மையை நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோங்கிறது பிரத்தியார் எவ்வளோ பாராட்டுறாங்கங்கிறது தான் தெரியும். நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம், எனக்கு நான் இந்த செயலை செய்யும் போதெல்லாம் எனக்கு ஒன்றும் தோணலை, ஆனால் செஞ்ச உடனே இதை இவங்க இன்னார் இப்படி பாராட்டினாங்க, அதுதான் என் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த சம்மந்தப்பட்ட அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் பாராட்டியிருப்பாங்களா, அந்த பாராட்டு அவங்களுக்கு நெஞ்சில் நிலச்சி நிற்கும். இது இந்த கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறத எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை, நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இது கான்சன்ட்ரேஷன் தான் இந்த இதில் ரொம்ப முக்கியம். எவ்வளவுக்கு நம்ம கவனத்தை சிதற விடாத முனைப்பாக நம்ம செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வேலையில் இருக்க ஒரு பலன் கிடைக்கும். இதை எப்படி நம்ம இந்த கவனத்தை சிதற விடாத ஒரு வேலையை நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு, நம்ம கல்வி கற்கும் போது கூட பள்ளிக்கூடத்தில் இருந்து நம்ம 30 பேர் கொண்ட ஒரு கிளாஸில் 30 பேரும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாது. ஒருத்தர் தான் அதை ரொம்ப நல்லா படிப்பாங்க. நல்லா அடுத்து படிக்கிறவங்க 2nd ரேங்க்கு, 3rd ரேங்க்கு, 4th ரேங்க்கு, அப்படி 30 ரேங்க்குக்கும் மாணவர்கள் இருக்காங்க. ஆனால் வாத்தியார் ஒரே வாத்தியார் தான் எல்லாருக்கும் சேர்ந்து பொதுவாக தான் பாடம் நடத்துகிறார்.
அது எப்படி ஒருத்தர் மட்டும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க? கவனத்தை சிதற விடாத கவனிக்கிறது. இதைத்தான் அர்ஜுனனும் செய்கிறான். நம்ம மகாபாரதத்தை படிக்கிறோம். துரோணாச்சாரியார் வந்து ஒரு நாள் எல்லாரும் 15 வயசு பசங்களாக இருக்கிறாங்க, வில்வித்தை கற்றுக் கொடுக்கணும். ஒரு மரத்தில் வந்து ஒரு குருவி படம் தொங்க விட்டுட்டு துரோணாச்சாரியார் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த இலக்கை நோக்கி அடிக்கிறத வந்து சொல்லிக் கொடுக்க போகிறாரு. இன்றைக்கி அதுதான் இலக்கை நோக்கி எப்படி அடிக்கணும் அப்படின்னு இன்றைக்கி அதுதான் பாடம் அவங்களுக்கு. அப்போ முதல்ல வந்து தர்மரை கூப்பிடுறாரு. தர்மரை கூப்பிட்டுட்டு வில்லை எடுத்து வச்சுட்டு, யுதிஷ்டிரா உன்னுடைய கண்ணை இதுக்கு குருவியை நோக்கி வில்லை எடுத்துக்கிட்டு நீ பாரு அப்படிங்கிறாரு. பார்க்குறான். உனக்கு வானம் தெரியுதா யுதிஷ்டிரா? தெரியுது குருவே அப்படின்னு சொல்கிறான். சரி, அப்போ நீ டிஸ்குவாலிஃபைடு, போயிரு அப்படிங்கிறாரு. துரியோதனனை கூப்பிட்றாரு. துரியோதனை கூப்பிட்டு அவன் வந்து முதலே தெரிஞ்ச வானம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு வர்றான். துரியோதனா, உனக்கு வானம் தெரிகிறதா? இல்லை குருவே அப்படிங்கிறான். ரைட்டு. அடுத்து மேகம் தெரிகிறதா? இல்லை தெரிகிறது குருவே அப்படிங்கிறான். அப்போ நீ டிஸ்குவாலிஃபைடு, போ அப்படின்றாரு. பீமன் வர்றான். அவன் வந்து மரம் வரைக்கும் தெரியல குருவேன்னு சொல்லிட்டு மரத்தில் இலை தெரியுதான்னு கேட்குறாரு. தெரியுது குருவேன்னு சொல்கிறான். நீ டிஸ்குவாலிஃபைடு. இப்படி ஒவ்வொருத்தரையாக டிஸ்குவாலிஃபை பண்ணி அனுப்பிட்டு கடைசியில் அர்ஜுனன் வர்றான். அர்ஜுனன் வந்த உடனே அவன் வில்ல வளைச்சி நின்றுக்கிட்டு அம்பை கரெக்டாக அதுக்கு சரியாக நேர்கோட்டில் வச்சுட்டு ஒத்த கண்ணை மூடிக்கிட்டு பார்க்குறான். அப்போ கேட்குறாரு, வானம் தெரிகிறதா அர்ஜுனா? இல்லை குருவே. மரம் தெரிகிறதா? இல்லை குருவே. குருவி தெரிகிறதா? இல்லை தெரிகிறதே. வேற என்ன தெரிகிறது? குருவியின் கண்கள் மட்டுமே தெரிகிறது குருவே அப்படிங்கிறான். எடுறா கணைய அப்படிங்கிறாரு. ஒரு அட்டி அட்டிக்கிறான். சட்டுன்னு அந்த கண்ணில் நடுவில் போய் விழுது. பயிற்சிங்கிறது வந்து அந்த பயிற்சி நேரத்தில் நம்மளுடைய கவனம் எது இலக்கோ அந்த இலக்கை மட்டும்தான் கவனத்தில் வச்சுக்கணும். கவனத்தில் வைக்கும்போது அது கரெக்டாக ஆசிரியர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அந்த இலக்கில் போய் நச்சுன்னு போய் நிற்கும். அப்படித்தான் வந்து அப்படி செய்தால் இந்த ஓவியன் வந்து கோயிலுக்குள்ளே வச்சு படம் வச்சதும் அர்ச்சகர் வந்து தீபாராதனை காட்டிட்டு போகிற அளவுக்கு தெய்வீக ஒளியை கொண்டு வராங்க பார்த்தீங்களா, அந்த பலன் அது கிடைக்கும். அந்த கர்மத்தினுடைய பலன் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த எதிர்பார்ப்பு அந்த வேலையில் நடக்கும். இதைத்தான் வந்து பெரியவங்க சொல்கிறாங்க. அங்கே எங்கேயும் பார்க்காத, கரெக்டாக படி, 100% மார்க் எடுக்கணும், ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நம்மளை சொல்லி சொல்லி வளர்க்குறது வந்து அங்கேயும் இங்கேயும் பார்க்காத அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இதுதான். ஒன்று கர்மத்தின் பலனை பார்த்தோம், இன்னொன்று கர்மம் எப்படி செய்யணுங்கிறத பார்த்தோம். இந்த இரண்டையும் முறையாக புரிஞ்சுக்கிட்டு நல்ல சாதனை வீரர்களாக வருவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.